ரேஷனல்ஸ் அண்ட் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்னோட செகண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் திஸ் யூடியூப் சேனல். நம்ம வியூவர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொன்னாங்க வீடியோவில் ஆடியோ எக்கோ அடிக்குது சரியாக கேட்கலன்ட்டு. ஸோ அதனால் ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம இந்த ஒயர்லெஸ் மைக் வாங்கியிருக்கோங்க. ஸோ இதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த Grenaro ஒயர்லெஸ் மைக் நான் அமேசானில் வாங்கினேங்க. இதோட ப்ரைஸ் 2399 வருது. இதுக்கு 1 இயர் வாரண்ட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க அண்ட் இது 3 லெவல் நாய்ஸ் ரிடக்ஷனோட வருது. நம்ம வாங்கியிருக்கிறது ஆண்ட்ராய்டு மொபைல் கம்பேட்டிபிளுங்க. இது iOS கம்பேட்டிபிள் மைக்ஸும் வருது. இது நீங்கள் மொபைல் ஃபோன் அண்ட் டேப்லெட்ஸ் ரெண்டுலேயுமே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ வாரண்ட்டி கார்டு 1 இயர் வாரண்ட்டி கார்டு இருக்குது. தென் சார்ஜிங் கேஸ். இது 65 ஃபீட் வரைக்கும் டிரான்ஸ்மிஷன் இருக்கும் அண்ட் 1 to 2 ஹவர் சார்ஜ் பண்ணால் 8 ஹவர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே யூசர் மேனுவல் இருக்குது. சார்ஜிங் கேஸ்க்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. ஸோ இதுக்குள்ளே சி டைப் ரிசீவர், இதை நீங்கள் உங்கள் மொபைலோட சார்ஜிங் போர்ட்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். தென் டிரான்ஸ்மிட்டர். ஸோ இந்த டிரான்ஸ்மிட்டர் உங்கள் ட்ரெஸ்ஸில் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம், லைக் ஷர்ட் காலர் அந்த மாதிரி. ஸோ இதில் இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இது நீங்கள் ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். இதுதான் பவர் பட்டன். ஒன்ஸ் நீங்கள் ஹோல்ட் பண்ணதுக்கப்புறம் இது ஆன் ஆகும். நீங்கள் மொபைலோட கனெக்ட் பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி பிளிங்க் ஆகிட்ருக்கும் ரெட் அண்ட் க்ரீனில். ஒன்ஸ் உங்கள் சி டைப் ரிசீவரை மொபைல் சார்ஜிங் போர்ட்டில் கனெக்ட் பண்ணிங்கன்னா இது கண்டினியூஸாக க்ரீனில் எரியும், பிளிங்க் ஆகாமல். வாங்க பார்ப்போம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது இது என்னோட செகண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லியிருப்பேன். அப்போ ஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா என்னோட டைம் தாங்க. ஸோ நான் சி டைப் ரிசீவர் இப்போ சார்ஜிங் போர்ட்டில் கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே பண்ணிட்டேன். இப்போ நமக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ கண்டினியூஸாக க்ரீனில் எரியுது. அண்ட் நமக்கு இன்னொரு அடிஷ்னல் டிரான்ஸ்மிட்டரும் இருக்குங்க. நான் வாங்கினது டூயல் டிரான்ஸ்மிட்டர். ஸோ இந்த ப்ரொடெக்டிவ் லேபிளை நீங்கள் எடுத்துடுங்க யூஸ் பண்ணுறதுக்கு முன்னால். ஸோ சார்ஜிங் கேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சி டைப் இருக்கும் நீங்கள் சார்ஜ் போடுறதுக்கு. இதுக்கு நீங்கள் நார்மல் சார்ஜர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த சி டைப் சார்ஜர் வேணாலும். அதே மாதிரி டிரான்ஸ்மிட்டர்லேயும் உங்களுக்கு சி டைப் போர்ட் இருக்கும். உங்கள் ரிசீவர்லேயும் சி டைப் போர்ட் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜும் பண்ணிக்கலாம் பேரலாக நீங்கள் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே. இந்த ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. உங்கள் 3.5 mm ஜாக் கம்பேட்டபிலிட்டி, உங்கள் 3.5 mm இருந்துச்சுன்னா அதோட நீங்கள் சி டைப்பில் கனெக்ட் பண்ணுறதுக்கான அடாப்டர். தென் அது 2 இருக்குது. தென் சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் கேபிள் யூஎஸ்பி டு சி டைப், சி டைப் 2 எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. சில மொபைல் ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா இன்பில்ட் கேமராவில் இந்த மைக் ஒர்க் ஆகாதுங்க. நானும் அதே ப்ராப்ளம் தான் ஃபேஸ் பண்ணேன். அந்த ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கிளியராக கொடுத்துருக்காங்க. உங்கள் இன்பில்ட் மொபைல் கேமராவில் ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் தேர்ட் பார்ட்டி கேமரா ஆப் எது வேணாலும் யூஸ் பண்ணிவிட்டு அதில் ஆடியோ சோர்ஸில் நீங்கள் போய் எக்ஸ்டர்னல் மைக் செலக்ட் பண்ணால் போதும், இது உங்களுக்கு ஒர்க் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாடா, பை பை, டேக் கேர்.